அனைவரையும் எவ்வாறு கடைத்தேற்றுவது? ஒருவன் பகவானிடம் சரணடைந்துவிட்டால் அவனுக்கு பாதை தெளிவாக தெரியும் என்பதை வைஷ்ணவன் அறிவான். எப்படியாவது கிருஷ்ணருக்கு முன் மக்கள் தலைவணங்கட்டும். இது மிக எளிதானதாகும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையுடன் கிருஷ்ணரின் முன் நமஸ்காரம் செய்து, பகவான் கிருஷ்ணரே, இத்தனை காலம் பல பிறவிகளாக உம்மை மறந்திருந்தேன். இப்போது நான் உணர்வு பெற்றுவிட்டேன், தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று பிரார்த்திப்பதாகும். இந்த உத்தியை கற்று முழு மனதுடன் பகவானிடம் சரணடையும் போது பாதை திறக்கப்படுகிறது. வைஷ்ணவனின் தத்துவம் இதுவே. நிலையிழந்த ஆத்மாக்களை எவ்வாறு கடைத்தேற்றுவது என்பதை பற்றியே வைஷ்ணவன் எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருப்பான். கோஸ்வாமிகளைப் போல் அவன் அதற்கான வழியை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பான். மக்கள் பல்வேறு வகையான குற்றங்களில் பாவங்களில் ஈடுபடுகின்றனர். மனதால், வார்த்தையால், செயலால் என எவ்வாறு செய்யப்பட்டாலும் பாவம் பாவமாகவே என்று கருதப்படுகிறது. இத்தகைய பாவச் செயல்களுக்கு தண்டனையாக ஒருவன் துன்புற்றேயாக வேண்டும். அன்றாட வாழ்வில் நாம் சட்டப்படி நடக்காவிடில் எவ்வாறு தண்டிக்கப்படுகின்றோமோ அவ்வாறே கடவுளின் சட்டங்களினால் நாம் தண்டிக்கப்படுவோம். அதிலிருந்து தப்பிக்க முடியாது, அது சாத்தியமல்ல. நான் மற்றவர்களை ஏமாற்றலாம், திருடிவிட்டு ஒளிந்து கொள்ளலாம். நாட்டின் சட்டத்திலிருந்து வேண்டுமானால் தப்பலாம், ஆனால் உயர்நிலை சட்டமாகிய இயற்கையின் சட்டத்திலிருந்து தப்ப முடியாது. எத்தனையோ சாட்சிகள் உள்ளன. பகலில் சூரிய ஒளி, இரவில் நிலவொளி, இவையெல்லாம் சாட்சிகள். எல்லாவற்றிற்கும் மேலான சாட்சி கிருஷ்ணர். அவர் உங்களின் இதயத்தில் வீற்றுள்ளார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்பதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து தருகிறார். புலன்களை திருப்திப்படுத்த நீங்கள் ஏதேனும் செய்ய விரும்பினால் அதற்கான வசதியை கிருஷ்ணர் ஏற்படுத்தி தருகிறார். இது பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டோ, நான் ஒவ்வொருவர் இதயத்திலும் வீற்றிருக்கிறேன். மத்த ஸ்மிருதிர் ஜஞ்ஞானம் அபோஹனம் என்னிலிருந்தே ஞாபகமும் அறிவும் மறதியும் ஏற்படுகின்றன. இப்படியாக கிருஷ்ணர் நமக்கு வாய்ப்பளித்துள்ளார். நீங்கள் கிருஷ்ணரை அடைய விரும்பினால் அதற்கான வாய்ப்பை அவரே வழங்குவார். அவர் உங்களுக்கு வேண்டாமென்றால் அவரை மறக்கும் வாய்ப்பையும் வழங்குவார். கிருஷ்ண உணர்வுடன் நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்பினால் அதில் முன்னேறும் வாய்ப்பை அவர் உங்களுக்கு வழங்குவார். இதெல்லாம் உங்களை பொறுத்தது. கிருஷ்ண உணர்வில்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்க விரும்பினால் கிருஷ்ணர் அதை ஆட்சேபிப்பதில்லை. யதேஸ்ஸசி ததா குரு. அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்துவிட்டு கிருஷ்ணர் கூறினார், நான் எல்லாவற்றையும் உனக்கு விளக்கி கூறிவிட்டேன். இனி உன் விருப்பம்போல் செய்துகொள். அர்ஜுனன் உடனடியாக கூறிய பதில், கரிஷ்யே வசனம் தவ, நான் உங்கள் கட்டளையை நிறைவேற்றுகிறேன். அதுவே கிருஷ்ண உணர்வு. ஹரே கிருஷ்ண. ஒவ்வொருவரும் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவை அணுக வேண்டும். இயற்கையின் ஏற்பாட்டின்படி பௌதிக செயல்களை செய்யும்போது அனைவரும் குழப்பத்தையே சந்திக்கின்றனர். ஒவ்வொரு அடியிலும் குழப்பங்கள் உள்ளன. எனவே அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவை அணுக வேண்டுமென்று வலியுறுத்தப்படுகிறது. வாழ்வின் பலனை நிறைவேற்றுவதற்கு அவர் வழிகாட்டுவார். நமது விருப்பம் இல்லாமலேயே வாழ்வில் குழப்பங்கள் வருகின்றன. அவற்றிலிருந்து விடுபட அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு எல்லா வேத இலக்கியங்களும் நம்மை அறிவுறுத்துகின்றன. இத்தகு குழப்பங்கள் காட்டுத் தீயை போன்று யாராலும் பற்ற வைக்கப்படாத போதிலும் கொழுந்துவிட்டு எரிகின்றன. குழப்பங்களை நாம் விரும்பாத போதிலும் வாழ்வின் குழப்பங்கள் தானாக தோன்றுகின்றன. இதுவே உலக இயல்பு. எவரும் தீயை விரும்பவில்லை, இருந்தும் நெருப்பு தோன்றுகிறது, அதனால் குழப்பமும் உண்டாகிறது. அதுபோலவே வாழ்வின் குழப்பங்கள் நாம் விரும்பாமலேயே தானாக தோன்றுகின்றன. எனவேதான் வாழ்வின் குழப்பங்களை தீர்ப்பதற்கும் தீர்வின் விஞ்ஞானத்தை புரிந்துகொள்வதற்கும் சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவை அணுக வேண்டுமென வேதங்கள் நமக்கு அறிவுரை கூறுகின்றன. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவையுடையவர் அனைத்தையும் அறிந்தவராகவே இருப்பார். எனவே உலக குழப்பங்களிலேயே தொடர்ந்து இருக்காமல் ஆன்மீக குருவை அணுக வேண்டும். பௌதிக குழப்பங்களுடன் வாழும் மனிதன் யார்? வாழ்வின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாதவனே அவ்வாறு இருப்பான். பிருஹத் ஆரண்யக உபனிஷத்தில் 3:8-10 குழம்பிய மனிதன் கிருபண பின்வருமாறு விளக்கப்படுகிறான். யோ வா எதத் அக்ஷரம் கார்க் எவிதித் வாஸ்மால் லோகாத் பிரைதி ச கிருபண. மனிதனாக பிறந்தபோதிலும் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்காமல் தன்னை உணரும் விஞ்ஞானத்தை கற்காமல் நாய்களையும் பூனைகளையும் போல் உலகை விட்டு செல்லும் மனிதன் கருமியாவான். வாழ்வின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இம்மனித பிறவியை பயன்படுத்தி கொள்பவனுக்கு இது மாபெரும் வரமாகும். எனவே இவ்வாய்ப்பினை ஒழுங்காக பயன்படுத்தாதவன் கருமி என்று அறியப்படுகிறான். மறுபுறத்தில் வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக இவ்வுடலை உபயோகப்படுத்திக் கொள்ளும் புத்திசாலி பிராமணன் எனப்படுகிறான். ஏதத் அக்ஷரம் கார்கி விதித் வாஸ்மால் லோகாத் பிரைதி ச பிராமணா. குடும்பம், சமூகம், தேசம் போன்றவற்றின் மீது பௌதிக வாழ்வின் அடிப்படையில் அளவற்ற பற்று கொண்டிருப்பதால் கிருபணர் என்னும் கருமிகள் தங்கள் நேரத்தை வீணடிக்கின்றனர். பெரும்பாலான மக்கள் தோல் வியாதியின் அடிப்படையில் குடும்ப வாழ்வில் மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் என பற்றுதல் கொண்டுள்ளனர்.
கருமி குடும்ப உறுப்பினர்களை மரணத்திலிருந்து தன்னால் காப்பாற்றி விட முடியும் என்று எண்ணுகிறான், அல்லது குடும்பமோ சமுதாயமோ மரணப்பிடியிலிருந்து தன்னை காப்பாற்றும் என்று எண்ணுகிறான். இந்த குடும்ப பற்றுதல் கீழ்நிலை மிருகங்களிலும் காணப்படுகிறது. அவையும் தமது குட்டிகளை பாதுகாக்கின்றன. குடும்ப உறுப்பினர்களின் மீதான தனது பற்றுதலும் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற விருப்பமுமே தனது குழப்பங்களின் காரணம் என்பதை அறிவாளியான அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடிந்தது. போரிடுவதற்கான தனது கடமை காத்து கொண்டிருந்ததை அறிந்தபோதிலும் கருமித்தனமான பலவீனத்தால் அவனால் கடமைகளை செயலாற்ற முடியவில்லை. எனவே பரம ஆன்மீக குருவான பகவான் கிருஷ்ணரிடம் ஒரு தீர்வை கொடுக்குமாறு கேட்கிறான் அர்ஜுனன். அவன் கிருஷ்ணரிடம் தன்னை ஒரு சீடனாக அர்ப்பணிக்கிறான், நட்பு பேச்சுக்களை நிறுத்த விரும்புகிறான். ஆசிரியருக்கும் சீடனுக்கும் இடையிலான பேச்சு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததால் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் தற்போது மிக கவனமாக பேச விரும்புகிறான் அர்ஜுனன். பகவத்கீதையின் விஞ்ஞானத்திற்கு மூல ஆன்மீக குரு கிருஷ்ணரே. கீதையை புரிந்து கொள்வதற்கான முதல் மாணவன் அர்ஜுனன். பகவத்கீதையை அர்ஜுனன் எப்படி புரிந்து கொள்கிறான் என்பது கீதையிலே கூறப்பட்டுள்ளது. இருந்தும் மூடர்களான பௌதிக பண்டிதர்கள் கிருஷ்ணரிடம் சரணடைய தேவையில்லை, கிருஷ்ணருக்குள் இருக்கும் பிறப்பற்ற ஒன்றிடம் சரணடைய வேண்டும் என்றெல்லாம் பிதற்றுகின்றனர். கிருஷ்ணரின் அகத்திற்கும் புறத்திற்கும் பேதமில்லை. இதனை அறியாமல் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முயல்பவன் மாபெரும் முட்டாள். பகவத்கீதை உண்மை உருவில் 2.7 தி. கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவ பிருச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதா யத் ஸ்ரேய ஸ்யான் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அஹம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம்.